இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஆல்ரெடி கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம வீடியோட கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த வீடியோட எண்டில் அந்த கமெண்ட்டை போய் மறுபடியும் பாருங்கள். நான் ஏன் உங்களை கமெண்ட் பண்ண சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று, ஹவு டு ஸ்டார்ட் கான்டென்ட் கிரியேஷன். ரெண்டாவது, why most of the content creators are getting failed. Third, how top creators are still creating successful content. இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அது என்ன அப்படின்னா, how to start content creation. how to start content creation நான் எப்படி கேமரா முன்னாடி பேசணும், நீங்கள் எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணணும், எப்படி வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வீடியோ அப்லோட் பண்ணணும், இதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. நம்ம கான்டென்ட் கிரியேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒய் அப்படிங்கிறதோட ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஸ்டார்ட் வித் ஒய். இந்த ஸ்டார்ட் வித் ஒய்யை நான் டிஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சைமன் சினெக் எழுதின இந்த ஸ்டார்ட் வித் ஒய் புக் தான். இந்த புக்கை ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டியை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த புக்கை வந்து தாராளமாக படிக்கலாம். இந்த புக்கில் ஸ்டார்ட் வித் ஒய்ங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம யார், நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே நம்ம கான்டென்ட் கிரியேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதுக்காக கான்டென்ட் கிரியேட் பண்ணுறோம், நமக்கு பிடிச்சதான் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறோமா, நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் வித் ஒய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான கிரியேட்டர் ஆகிறதுக்கு இந்த ஒய் பாயிண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் நாஸ் டெய்லி யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க. அதில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஏரோஸ்பேஸ் படிச்சுக்கிட்டு இருக்க நாசர் யாசின் ஒரு ஹாம்பர்கரை ஸ்பேஸுக்கு அனுப்புகிற மாதிரியான ஒரு வீடியோவை எடுத்து 2012 யூடியூப்ல அப்லோட் பண்ணுறாரு. அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோ செம வைரல் ஆகுது. இதனால யூடியூப்ல கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் vlog மாதிரி அவர் காலேஜில் நடக்கிற ஆக்டிவிட்டி, அவர் ஃபேமிலியில் நடக்கிற ஆக்டிவிட்டி, அவர் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறாரு. பட் ஃபர்ஸ்ட் வீடியோ தவிர மீதி எந்த வீடியோவுக்குமே பெருசா வியூ போகவே இல்லை. அப்பதான் அவரோட ஒய்யை ஃபைன் பண்றாரு. அவருக்கு நார்மலா டிராவல் பண்ண பிடிக்கும், நியூ பீப்புளை மீட் பண்ணி அவங்க கூட பேசுறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதையே ஒரு நீஷா எடுத்து அவர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்கை கிராக் பண்றாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவரோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஒரு டாப் கிரியேட்டரா இருக்காரு. இந்த வீடியோல நம்ம அவர் எப்படி எல்லாம் வியூஸ் கொண்டு வந்தாரு, என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்க போறது இல்லை. நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டில் ஹி இஸ் கிரியேட்டிங் எ கான்டென்ட் இன் அ சேம் நீஷ். அதாவது அவர் அதே நீஷ்ல அதே மாதிரி டிராவல் பண்ற வீடியோஸை இன்னமும் கான்டென்ட்டா கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது ஏன் அவரால் இவ்வளோ கன்சிஸ்டன்சியா இவ்வளோ வருஷம் கொடுக்க முடியுது அப்படின்னா, அப்போ அவரோட ஒய்யை வந்து ஃபைன் பண்ணனால தான் அதே நீஷ்ல அவர் இன்னமும் என்ஜாய் பண்ணி கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்கு, அதே மாதிரி மல்டி ஸ்ட்ரீம் ஆஃப் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இன்னமும் அவர் ஏன் கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச விஷயமான அந்த ஒய்யை அவர் ஃபைன் பண்ணனால அதையே அவர் வந்து டிராவல் பண்ணி கான்டென்ட்டா கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்மளும் நம்மளோட ஒய்யை இந்த கான்டென்ட் கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கான்டென்ட் கிரியேஷன் கேமை சக்ஸஸ்ஃபுல்லா லாங் டேர்முக்கு நம்மளால பிளே பண்ண முடியும். இப்போ நம்ம ரெண்டாவதா டிஸ்கஸ் பண்ண போற பாயிண்ட் என்ன அப்படின்னா, why most of the content creators are getting fail. இதுக்கு ப்ராப்பரான ரீசன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி எதனாலலாம் ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் கான்டென்ட் கிரியேஷனை எப்படி நினைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், நம்ம வீடியோஸ், ரீல்ஸ்க்குலாம் நிறைய வியூஸ் வரணும், அட் த சேம் டைம் கான்டென்ட் கிரியேஷன்ல இருந்து நமக்கு நிறைய மணி வரணும். இப்படி நினைச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் நமக்கு ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ் வரல அப்படின்னா நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு கொஞ்சம் நார்மலான வியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து மணி ஜென்ரேட் ஆகல அப்படின்னா நம்ம அதை ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு 10-15 வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நம்ம எந்த டாபிக்ல கான்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாம பர்ன் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கான்டென்ட் கிரியேட் பண்ண அதே மந்த் அதே இயர்ல இன்னொருத்தவங்க கான்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம அவங்கள ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ஃபாலோவர்ஸோட அவங்களுக்கு அதிக ஃபாலோவர்ஸோ இல்ல சப்ஸ்கிரைபர்ஸோ இல்ல அவங்க வீடியோஸ்க்கு அதிக வியூஸோ போச்சு அப்படின்னா நம்ம ஒரு 2-3 வீடியோக்கு அப்புறம் அந்த கான்டென்ட் கிரியேஷனை ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் கான்டென்ட் கிரியேட் பண்ற நிறைய பேர் வந்து அது ஒரு சைடு ஹஸ்லா தான் பண்ணுவாங்க. ஒரு வேலைக்கு போயிட்டு கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு வேலையில இருந்துட்டு அவங்க கான்டென்ட் கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதுல குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் அவங்களால மணி ஜென்ரேட் பண்ண முடியல, அப்படி இல்லைன்னா ப்ராப்பரான ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர முடியல அப்படின்னா அவங்க அதை டிராப் அவுட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்குமே என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நம்மளோட ரீசனா இருக்கும். நம்ம ப்ராப்பரா நம்ம ஒய்யை ஃபைன் பண்ணாததான் அதுக்கான ரீசன். ஒய்யை ஃபைன் பண்றதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு
உங்களுக்கு டாபிக்ஸ் எதுவும் வரலனாலும் அந்த டாபிக் உங்களோட ஒய்க்குள்ளே இருந்துச்சு, அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாபிக்ஸ்ல இருந்து எந்த பேர்ன் அவுட்டும் ஆக மாட்டீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மணி வரலனாலும் பரவாயில்ல, ஃபாலோவர்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, உங்கள் வீடியோவுக்கு வியூஸ் வரலனாலும் பரவாயில்ல, ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சி பண்ணுறீங்க. நீங்கள் பிடிச்சி பண்ணுறதுனால அந்த விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ எதுக்காகவும் நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கான்டென்ட் கிரியேஷனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஒய்யை டிஃபைன் பண்ணி நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது சைடஸ்லாம் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதையே வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்க முடியும். நீங்கள் டீமோட்டிவேட் ஆக மாட்டீங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒய்யை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப் அவுட்டும் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்யை டிஃபைன் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட ஐடியாஸ் மட்டும் வச்சுட்டு கான்டென்ட் கிரியேட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு 10 வீடியோவுக்கு அப்புறம் அந்த ஐடியா பர்ன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்க ஐடியா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதுவே நீங்கள் ஒய்யை டிஃபைன் பண்ணி நீங்கள் கான்டென்ட் கிரியேட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியாஸும் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதை பற்றி நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதையே நீங்கள் கான்டென்ட்டாகவும் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். இதில் நம்ம தேர்டாக பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹவு டாப் கிரியேட்டர்ஸ் ஆர் ஸ்டில் கிரியேட்டிங் கான்டென்ட். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து irfanview எடுத்துக்கலாம். அவர் ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூ பண்ணுற மாதிரியான கான்டென்ட் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நிறைய vlog வந்து போஸ்ட் பண்ணுறாரு. அதில் வந்து இங்கிலீஷில் ட்ரை பண்ணுறாரு. Hi guys, I'm finally in the beach. It looks really good in the morning. The Chennai beach is always good. See, there's a lighthouse over there. I don't know if you could see it. அதுக்கப்புறம் அவர் தமிழ்லே பேசுகிறாரு. இதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃபுட் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அங்கே தான் அவரோட ஒய்யை கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு வந்து சாப்பிட்றது நார்மலாகவே பிடிக்கும். சாப்பிட்றத ரிவ்யூ பண்ணுறது அவருக்கு நேச்சுரலாகவே வருதுன்னு அவர் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கண்டினியூஸாக நிறைய ஹோட்டல்ஸ்க்கு போய் ரிவ்யூ பண்ணி அந்த ஃபுட்டை பற்றி நிறைய ரிவ்யூஸ்லாம் கொடுத்து இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்டைனராக இருக்கார். ஸோ இங்கேயுமே நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் யூஸ் ஆகுது. நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஒய்யை நீங்கள் டிஃபைன் பண்ணிடணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே டிஃபைன் பண்ணாலும் சரி, இல்லை கான்டென்ட் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே உங்களோட ஒய்யை நீங்கள் டிஃபைன் பண்ணாலும் சரி, நீங்கள் எதுக்காக கான்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கான்டென்ட் கிரியேஷன் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற டாப் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஒய்யை ஓவர் த பீரியட் ஆஃப் டைமாக இருக்கட்டும் இல்லை ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் அவங்க அதை கண்டுபிடிச்சனால தான் இன்னமும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்மளோட ஒய்யை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இருக்கிற டாப் கிரியேட்டர்ஸ் பண்ணுற எல்லாமே நமக்கும் பிடிச்சிருக்கு, நமக்கும் சாப்பிட பிடிக்கும், நமக்கும் ரிவ்யூ பண்ண பிடிக்கும், நமக்கும் கான்டென்ட் கிரியேட் பண்ண பிடிக்கும். பட் என்னோட ஒய்யை நான் எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு சின்னதாக நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து ஃபோனில் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு பேப்பரில் நான் சொல்கிற 2 விஷயத்தை லிஸ்ட் டவுன் பண்ணி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஒய்யை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், வாட் யூ லவ். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ எல்லாத்தையுமே லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும்னா சாப்பிட பிடிக்கும்னு எழுதுங்க, தூங்க பிடிக்கும்னா தூங்க பிடிக்கும்னு எழுதுங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும், உங்களுக்கு வந்து மற்றவங்க கூட பேச பிடிக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் எழுதிட்டே வாங்க. இது எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் எதை ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுவீங்க, வாட் யூ ஆர் குட் அட், நீங்கள் எதை பண்ணால் நீங்கள் வந்து இதில் வந்து நல்லா பண்ணுவீங்க அப்படிங்கிறத மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சாப்பிட்றது நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜீரக சம்பா பிரியாணி கொடுத்தா கண்டுபிடிக்க தெரியும், ஒரு பாஸ்மதி ரைஸில் பிரியாணி கொடுத்தா அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க தெரியும். இப்போ தூங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த பொசிஷனில் படுத்திருந்தால் உங்களுக்கு நல்ல ஸ்லீப் வரும், எந்த மாதிரி பொசிஷனில் படுத்தா உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை அதை சூஸ் பண்ணி அதில் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணுங்கள். நான் சாப்பிட்றது தூங்குறதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாடி பில்டிங் வந்து பிடிக்கும், நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் ஜிம் போக முடியல, நீங்கள் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கீங்க அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து பிடிச்சதை வந்து பண்ணும்போது நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் அந்த ஒய்யை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஒய்யை டிஃபைன் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஒய்யை நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து கான்டென்ட் கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கான்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கான்டென்ட் கிரியேட்டர் யாராவது அதிக வியூஸ் வராமல் இருக்காங்க இல்லை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை, டேக் கேர்.